ரியாக்ஷன் பார்க்கலாம். இதான் நமக்கு 1,5 டையின் சிஸ்டம். ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். எவ்வளோ அப்படின்னா 300 டிகிரி செல்சியஸ். ஹீட் பண்ணுறப்போ இது வந்து ஐசோமரைஸ் ஆகி ஒரு ஐசோமர் ஃபார்ம் ஒன்று நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அது எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ட்ரான்சிஷன், அதாவது சேர் லைக் ட்ரான்சிஷன். ஓகேவா? ட்ரான்சிஷன்லேயே போட் லைக் ட்ரான்சிஷன் இருக்குது, சேர் லைக் ட்ரான்சிஷன் இருக்குது. போட்டை கம்பேர் பண்ணுறப்போ சேர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. எப்படி அப்படின்னா இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், அண்ட் அனதர் இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த சிக்மா பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த சிக்மா பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகுறதுனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆகுறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சேர் லைக் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. இந்த சேர் லைக் டிரான்சிஷன் ஸ்டேட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஐசோமர் கொடுக்குது. ஓகேவா? இப்போது இந்த ரியாக்ஷனுக்கான ஹிண்ட்டு பார்க்கலாம். இங்கே இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது, ஒரு 1,5 டையின் சிஸ்டம் வந்து ஹீட் பண்ணுறப்போ ஐசோமரிக் 1,5 டையின் சிஸ்டத்தை கொடுக்குது. அதுவும் ரெண்டுமே ஒரு ஐசோமர் தான். இதை எடுத்து ஹீட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஐசோமர் ஃபார்ம் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். அண்ட் அனதர் ஒன் திங் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் தி பெரிசைக்ளிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? மோர் ஸ்டேபிள் அ சப்ஸ்டியூவன்ட் அட் அ டபுள் பாண்ட். ஓகேவா? இது எப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டியூவன்ட் வந்து டபுள் பாண்டில் இருக்கிறப்போ இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் வந்து இது சைக்ளிக், அதாவது அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து போட் லைக் டிரான்சிஷன் ஸ்டேட்டு, சேர் லைக் டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்டு தான். அந்த எலக்ட்ரான் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி ஷிஃப்ட் ஆகி நமக்கு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கார்பன் சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு நியூ கார்பன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் எப்போவுமே ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். பட் இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெல்லேடியம் பேஸில் ஒரு கேட்டலிஸ்ட் போடணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த பெல்லேடியம் பேஸ் கேட்டலிஸ்ட்டு, இது போடுறப்போ நமக்கு வந்து 97% ஈல்டு எப்போது ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடைக்குது. அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்ம கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன், 1,5 டையின் சிஸ்டம் இருக்கணும், 2 டபுள் பாண்ட் வந்து 3 சிக்மா பாண்டால் செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே 2 டபுள் பாண்டு இருக்குது, 2 டபுள் பாண்டுக்கு நடுவில் 1 2 3 சிங்கிள் பாண்டு இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்து ஹீட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஐசோமரிக் ஃபார்ம், ஸ்டேபிள் ஐசோமர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அண்ட் இந்த சிக்மா பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டேபிள் ஐசோமரிக் ஃபார்ம் கிடைக்கிது. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டீஜெனரேட்டிவ் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட், ரெண்டாவது வந்து ஆக்சிகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அசாகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ரியாக்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா எடுத்து ஹீட் பண்ணுறப்போ நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ப்ராடக்ட்டும் நம்ம எடுத்த ரியாக்டண்ட்டும் ஐசோமரிக் ஃபார்மில் தான் இருக்கும், ஆனால் பார்க்க ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம எடுத்த 1,5 டையின் சிஸ்டம், அண்ட் இதுவுமே அதோடைய அப்படியே ஐசோமர் தான். ஓகேவா? இதோடைய மிரர் இமேஜ் மாதிரி தான் இது இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி எடுக்கிறப்போ ரெண்டுமே சேம் பீக் தான் கிடைக்கும் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில். அண்ட் எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்க்குறப்போ ரெண்டுக்குமே ஒரே எனர்ஜி லெவல் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் டீஜெனரேட் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆக்சிகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆக்சினா என்ன, ஆக்சிஜன் இருக்கணும். ஓகேவா? ஆக்சிகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்த 1,5 டையின் சிஸ்டத்தில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கும், அதாவது 3rd கார்பனில் அந்த ஹைட்ராக்சி குரூப் இருக்கணும். அப்படி அந்த ஹைட்ராக்சி குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ராக்சி குரூப்புக்கு